தினந்தோறும் ஏதாச்சும் ஒன்று பேசி இந்த லைம்லைட்டில் நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய அரசியல் பிடிச்சு போய்த்தானே, விசிகாவுடைய கொள்கையை பிடிச்சு போய்த்தானே இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து சில காலம் வந்து விசிகாவில் பயணிச்சுட்டு இருந்தார். அப்போ தெரியலையா ஆதவ் அர்ஜுனா இங்கே வந்து எதை நிரூபிக்க விரும்புகிறாரோ இல்லையோ அது முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு மட்டும்தான் பாமக கட்சி தன்னுடன் கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து நினைக்கிறாங்க. விசிக கட்சியில் இருந்தது மூலமாகத்தான் இதே ஆதவ் அர்ஜுனா அவர்களே வெளி உலகத்திற்கு தெரிஞ்சார். அவர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கும்போதும் தினந்தோறும் ஏதாச்சும் ஒன்று பேசி இந்த லைம்லைட்டில் நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுபொருளாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காரு. அவருடைய அரசியல் பிடிச்சு போய்த்தானே, விசிகாவுடைய கொள்கையை பிடிச்சு போய்த்தானே இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து சில காலம் வந்து விசிகாவில் பயணிச்சுட்டு இருந்தார். அப்போ தெரியலையா இந்த மாதிரி ஒரு தலித் தலைவரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுவது மூலம் தாவைக்காக தான் ஆபத்தாக போய் முடியும். அதைத்தான் விரும்புகிறாரா இதே ஆதவ் அர்ஜுனா? விசிகா விமர்சனம் செய்வதன் மூலம், விசிக தலைவரை விமர்சனம் செய்வதன் மூலம் வந்து ஆதவ் அர்ஜுனா இங்கே வந்து எதை நிரூபிக்க விரும்புகிறாரோ இல்லையோ அது முழுக்க முழுக்க தாவைக்காவுக்கு மட்டும்தான் பெரும் ஆபத்தாக போய் முடியும். ஒருவேளை விசிகாவை திட்டுவதன் மூலமோ விசிகா மீது அவதூறு பரப்புவதன் மூலம் இந்த ராமதாஸ் இருக்கிற பாமக கட்சி தன்னுடன் கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து நினைக்கிறாரா? உள்ளபடியே இந்த ஆதவ் அர்ஜுனா எனக்கு எப்படி தெரிஞ்சாருன்னா, விசிகா கட்சியில் இணைஞ்ச பிற்பாடு தான் இதே ஆதவ் அர்ஜுனா எனக்கு வந்து பரிச்சயம் ஆகுறாரு. சமூக வலைத்தளங்களிலும் டிவிகளிலும் அதிகமாக நான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் நான் எப்படின்னு தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன். விசிக கட்சியில் இருந்தது மூலமாகத்தான் இதே ஆதவ் அர்ஜுனா அவர்களே வெளி உலகத்திற்கு தெரிஞ்சார். அவர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கும்போதும் அந்த அளவுக்கு தெரியாது. இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எப்பொழுது விசிகாவில் ஒரு அங்கமாக இணைஞ்சாரோ அதுக்கப்புறம் தான் அந்த ஆதவ் அர்ஜுனா என்பவரே இந்த தமிழகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது இதே விசிகாவும் அந்த விசிகாவை நிர்வகிக்கிற திருமாவளவன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் விசிகா விமர்சனம் செய்வது மூலமோ விசிக தலைவரை விமர்சனம் செய்வது மூலமோ நீங்கள் வந்து தாவேக்கா கட்சிக்கு படு மோசமான ஒரு செயலை வந்து செய்கிறீங்க. தலித் இளைஞர்களை ஒரு ஆப்போசிட் சைடில் தாவேக்காவுக்கு எதிரணியில் நிறுத்தி வைக்க பார்க்குறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து தெரியாமலாம் இருக்காது. தெரிஞ்சு தான் மேபி கண்டிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து நேற்று வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது மாதிரி வந்து தலைவர் திருமாவளவர்கள் தான் என்னுடைய ஆசான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து வந்து தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இது வந்து வாடிக்கையாக இருக்குது. தன்னுடைய கருத்தை வந்து ஒரு அடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த கருத்தை வந்து இப்படி சொல்லலை, மேனிபுலேட் பண்ணி வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் வந்து இந்த கருத்தை வேறு மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து சில காலங்களில் அரசியல்வாதிகள் நிறைய பண்ணுவாங்க. அதை வந்து இப்போது ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து 20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த அரசியலை உற்று நோக்கிற சமூக ஆர்வலர்களும் சரி, அரசியல் இருக்கிற நபர்களும் சரி, தலித் இளைஞர்களுக்கும் சரி, திருமாவளவன் அவர்களும் விசிக கட்சியும் எந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒன்றும் விசிக கட்சியையும் திருமாவளவர்களையும் வந்து லேசாக மதிப்பீடு செய்ய போகிறது கிடையாது. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு சமூகம் சார்ந்த சமூக அக்கறையுள்ள ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.